கிளாஸ்லாம் நல்லா எடுக்கிறாங்களா? கிளாஸ்ல நல்லா எடுக்கிறான். மற்றபடி கிளாஸ்ல அவ்வளவு ஃபேன் இல்ல, லைட் வசதி இல்ல, எதுவுமே இல்ல. பசங்க படிக்கிற அளவு அவ்வளவு வசதி இல்ல. வசதி எல்லாம் நல்லா இருக்காமா? நல்லாதான் இருக்கு. கொஞ்சம் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குண்ணா. கரெக்டா சொல்லணும். தண்ணியா வரலண்ணா. தண்ணியா வரல. தம்பி எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? கவரப்பேட்டை ஸ்கூல். கவரப்பேட்டையா? உங்க ஸ்கூல்ல தண்ணி வருதா? இல்லடா, தண்ணியில அவ்வளவு வரலடா. குடிக்கிற தண்ணி சரியில்லண்ணா. சரியில்லையா? சரியில்ல. பாத்ரூம் பாத்ரூம் சுத்தமா நல்ல, சுத்தமா தண்ணி இல்ல, பாத்ரூம் சுத்தம் இல்ல, எதுவுமே இல்லண்ணா. தண்ணி குடிக்காம எப்படி எறிறீங்க? வெளியே விட மாட்டாங்க. தண்ணி குழாயில தண்ணி அவ்வளவு நல்லா இல்ல. குடிக்கிறது தண்ணி இவ்வளவு மத்தபடி இருக்குது உள்ள. ரெஸ்ட் ரூம்லாம் எப்படிமா இருக்கு? கிளீனா இருக்கா? செம்ம கிளீனா இருக்குது. நானா சரியில்லை. நல்லாவே இல்லண்ணா. கேவலமா இருக்கு. ஆமா, தளபதி ஆட்சியில வந்து இதெல்லாம் மாத்தணும்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போய் யார்கிட்டயாவது சொல்றீங்களா? எச்எம் கிட்ட? பயமாகுது, நான் சொல்லவே முடியல. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. சரி, நல்லதே நடக்குமா இன்ஷால்லா இந்த வீடியோவால. தேங்க்யூண்ணா. உங்க பேர் என்ன பேரு? என் பேரு நான் தனுஷ்ண்ணா. தனுஷா? எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? கவரப்பேட்டை தானே. கவர்மெண்ட் ஸ்கூலா? வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு? அதெல்லாம் இல்லைண்ணா. நம்ம எப்பவுமே நாங்கள் ஸ்டார்டிங் தான் பாக்குறோம். தண்ணி மட்டும். பாத்ரூம் வசதி எல்லாம் எப்படி இருக்கு? அதை விட கொஞ்சம் மோசமா தானே இருக்கும். கிரவுண்ட் இருக்கா இந்த ஸ்கூலுக்கு? இல்லையா? இது புகாரா எச்எம் கிட்ட, டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் சொன்னீங்களா? சொல்லிருக்கேண்ணா. எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. புதுசா ஒரு ஆட்சி வந்திருக்கு, புது எம்எல்ஏ தேர்ந்தெடுக்காங்க. அவருக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா? கிளாஸ் ரூம் வசதி, பாத்ரூம் வசதி, குடிநீர் அதுக்கு நல்லா இது பண்ணி விட்டா நல்லா இருக்கும்ண்ணா. நீங்க என்ன வைக்கலாம்? அதே தானே. சேம் கிரவுண்டு. அதே மாதிரி கும்மிடிப்பூண்டி தொகுதி எம்எல்ஏவுக்கு கவரப்பேட்டை ஸ்கூல் சார்பா வைக்கிற கோரிக்கை என்னன்னா, லைட்டு, ஃபேன் இல்ல, பாத்ரூம் வந்து சரியா இல்ல, தண்ணி ரொம்ப பற்றாக்குறையா இருக்குன்ட்டு ஸ்கூல் மாணவர்கள் சொல்றாங்க. இந்த வீடியோவை பார்த்து ஐயா எஸ் விஜயகுமார் அவர்கள் வந்து இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு உங்கள் முசமில் ரஹ்மான் வாய்ஸ், உங்க கேமராமேன் ஜாகிர்.